அவங்களுக்கு தொப்பி, பெல்ட்டு, யூனிஃபார்ம், ஷூ எல்லாம் கொடுத்து லெஃப்ட் ரைட் பரேடு பேசிக் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே கொடுப்பாங்க. காவல்துறைக்குள்ள ட்ரைனிங் எல்லாமே ஒரு மாசம் கொடுப்பாங்க. இது யாரும் இந்த அதிகாரி மூலமா அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகளை வச்சு ஏஆர் கிரவுண்டுக்கு வர சொல்லி 15 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி உண்டு. மாசத்துல 15 நாள் ரெஸ்ட், ஆமா 15 நாள் டியூட்டி. டியூட்டி அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஓரளவு சம்பளம், ஒரு மாச சம்பளம்ங்கிற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்கும். ஆனா இப்போ வந்து 5 நாள் தான் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம காவல்துறையில 1,34,000 பணியிடங்கள் தான் இருக்கு. யாரு கான்ஸ்டபிள் வந்து டிஜிபி வரைக்கும். இதுல ஒரு 10,000 பணியிடங்கள் காலியா இருக்கும் எப்போதுமே. காவல்துறை உருவாக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த பணியை விட்டுட்டு ராஜீவ் காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அப்புறம் முக்கியமா அந்த விஐபிகளுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறது தான் முக்கியமாகி போச்சு. பில் போட்டு அவங்களுக்கும் அரசு சம்பளம் தான். அந்த டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீஸ்ல தான் இந்த ரைட்டர் மூலமா இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு, நான் சொன்ன பாத்தீங்களா முதல்ல இவங்களுக்கு ஒரு ஆபீசர் இருப்பாரு ஒரு மாவட்டத்துக்கு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எஸ்பிக்கு போய் எஸ்பி தான் சாங்ஷன் பண்ணி இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து இப்போ அதிக அளவில் இருக்குது. அதுக்கு கட்டமைப்பே நம்மகிட்ட இல்லை. போலீஸ் ஸ்டேஷனே இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நம்ம யூனிஃபார்ம் போடணும், காவல்துறையில் சேரணும், நம்ம ஒரு காவல்துறையோட சேர்ந்து பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 520 ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் சார். அவருடைய வரவேற்போம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு இந்த ஊர்காவல் படையில வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் வந்து நாங்கள் வந்து அலக்களிக்கப்படுறோம், எங்களுக்கு சரியான முறையில் ஊதியம் தரப்படுறது இல்லை, எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படுறது இல்லை அப்படின்னு ரொம்பவே மன வருத்தப்பட்டு ஒருத்தர் பேட்டிலாம் கொடுத்து இது பண்ணியிருக்கிறாரு. ஊர்காவல் படை அப்படி யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக சார்? அதாவது ஊர்காவல் படை அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு படை. அந்த ஊர்காவல் படையில் அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், டைரக்டராக இருக்கக்கூடியவர் ஒரு டிஜிபி இல்லை அடிஷ்னல் டிஜிபி இல்லை ஐஜி, அது மாதிரி காவல்துறை அதிகாரி தான் அதுக்கு பொறுப்பு. உயர் அதிகாரி தான் அந்த இதுக்கு மொத்தத்துக்கு இன்சார்ஜ். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அதிகாரி, ஒரு ஏசியோ, ஒரு இன்ஸ்பெக்டரோ, ஒரு எஸ்ஐயோ, இவங்க எல்லாமே ஏஆர் ஆர்ம்டு ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்தில் அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அதிகாரி. இப்போ ஏசி ஹோம் கார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் சென்னையை பொறுத்தவரை. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹோம் கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவங்களோட வேலை. இந்த ஹோம் கார்ட்ஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, ஒரு காவல் நிலைய ஏரியாலையும் இப்போ எடுத்துக்கங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவோம். நெல்லை மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் ஒரு 200 ஊர்காவல் படை ஆட்களை வந்து எடுக்க போகிறாங்க, இந்த பதவிக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னா காவல்துறை மூலமாக வெளியிடுவாங்க பத்திரிகை செய்தி. அந்த பத்திரிகை செய்தியில் அந்த ஒரு 30 காவல் நிலையம் இருக்குன்னு வைங்க அந்த மாவட்டத்தில். இந்த 30 காவல் நிலைய ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மினிமம் SSLC படிச்சிருக்கணும், வயது வந்து 18 வயசை தாண்டி இருக்கணும், நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இவங்க அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோலாம் ஒட்டி இவங்களோட சர்டிஃபிகேட், SSLC பாஸ் பண்ணாங்க, ஏஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் வச்சு அனுப்புவோம். அவங்க வந்து இவங்களை எல்லாரும் இன்டர்வியூ நடத்தி செலெக்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரே இடத்துல இருந்து பண்ண மாட்டாங்க. இந்த 30 காவல் நிலைய ஏரியாலையும் இருக்கிற மாதிரி 200 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா காவல் நிலையத்துக்கும் அவங்கள பிரித்து கொடுக்கணும். அவங்க 200 பேரை எடுத்து அந்த ஏஆர் ஏசி சொன்னோம் இல்லையா, இல்லை ஏஆர் இன்ஸ்பெக்டர், அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, போலீஸ் ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங். பக்காவா ஒரு மாசம் ட்ரைனிங். அவங்களுக்கு தொப்பி, பெல்ட்டு, யூனிஃபார்ம், ஷூ எல்லாம் கொடுத்து லெஃப்ட் ரைட் பரேடு பேசிக் ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. காவல்துறைக்குள்ள ட்ரைனிங் எல்லாமே ஒரு மாசம் கொடுப்பாங்க. இது யாரும் இந்த அதிகாரி மூலமா அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகளை வச்சு ஏஆர் கிரவுண்டுக்கு வர சொல்லி அப்பவே அவங்களுக்கு டிஃபன்லாம் கொடுப்பாங்க. செலக்ட் ஆனதுல இருந்து இவங்களுக்கு சம்பளம் உண்டு, அந்த பீரியடுக்குலாம் சம்பளம் கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை அந்த 30 காவல் நிலைய ஏரியாவில் எங்கெங்க குடியிருக்காங்களோ அங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த காவல் நிலையத்தோட அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ணி ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க.
இப்போ ஒரு 10 பேர் ஒரு காவல் நிலையத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கான்னு வைங்க, அந்த காவல் நிலையத்தில் போய் அவர் ரிப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் அந்த காவல் நிலையத்தில் இருக்க ரைட்டர் வந்து அங்கே என்ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு இவங்க டெய்லி இவங்க எப்படின்னா இவங்களுக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் 560 ரூபா ஒரு நாளைக்கு டியூட்டி பார்த்தா. ஆனால் முன்னாடிலாம் 15 நாள் டியூட்டி கொடுத்தாங்க. 15 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி உண்டு. மாசத்துல 15 நாள் ரெஸ்ட், ஆமா 15 நாள் டியூட்டி. டியூட்டி அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஓரளவு சம்பளம், ஒரு மாச சம்பளம்ங்கிற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து 5 நாள் தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த குறை அப்படின்னு சொன்னீங்களே, அதுல ஒரு விஷயம் தான். 5 நாள் தான் டியூட்டி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 560 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்கும் 16,600 பேர் இருக்காங்க தமிழ்நாடு இதில் மொத்தமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த 5 நாள் டியூட்டியில் என்ன வந்துடும், கிட்டத்தட்ட 2,500 ரூபா 3,000 ரூபா வரும். அதை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்த முடியாது. வெறும் 5 நாள் வேலைக்கு போய் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க எங்கேயோ ஒரு பிரைவேட் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க, இல்லை சுயதொழில் ஏதாவது பண்ணுவாங்க. இதையும் சைட் பை சைடாக வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த 5 நாள் டியூட்டி என்னென்னக்கு அப்படிங்கிறத முன்னாடியே இவங்களுக்கு தகவல் சொல்லி வர சொல்லுவாங்க. இவங்களை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க காவல் நிலையத்தில்னா, அதாவது பீக் ஹவர்ஸில் காவல்துறை கூட சேர்ந்து, அதாவது இந்த போக்குவரத்து அந்த இது டிராஃபிக் போலீஸ் கூட சேர்ந்து கூட உதவி பண்ணுறதுக்கு முக்கியமான இடங்கள்ல, இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்போ காவல்துறையோடு சேர்த்து இவங்கள யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு டிராஃபிக் டியூட்டிக்கு. அதே மாதிரி நைட் டியூட்டிக்கு, நைட் பெட்ரோல் போவாங்க இல்லையா. இப்போ ஒரு காவல் நிலையத்தில் 2 காவலர் தான் இருக்காங்கன்னா ஒரு பீட்டு தான் போக முடியும், 2 காவலும் சேர்ந்து. இவங்க 2 பேர் வந்தாங்க, இல்லை 2 பேர் வந்தாங்கன்னு வைங்க, ஒரு காவலரும் இவரையும் சேர்த்து ஒரு பீட்டு, ஒரு காவலரும் இவரையும் சேர்த்து இன்னொரு பீட்டு அதுக்கு பயன்படுத்துவாங்க. காவல்துறையினுடைய ஆள் பற்றாக்குறை இதன் மூலமா சமாளிக்கிறாங்க. வெஹிக்கிள் செக் பண்ற இடத்துல இவங்களை கூட வச்சுக்குவாங்க. ஆக ஒரு பந்தோபஸ்து இருக்கு, ஒரு ஊர்வலம் அப்படின்னா இவங்களையும் கூட பயன்படுத்தி, ஒரு 100 போலீஸ் ஒரு 100 ஊருக்கு பாதுகாப்பு படையை கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமா இருக்கும். ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. காவல்துறை பத்தி தெரிஞ்சவங்க காவல்துறைக்கு உதவியா இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம காவல்துறையில 1,34,000 பணியிடங்கள் தான் இருக்கு. யாரு கான்ஸ்டபிள் வந்து டிஜிபி வரைக்கும். இதுல ஒரு 10,000 பணியிடங்கள் காலியா இருக்கும். எப்போதுமே இருக்கும். ஏன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கு புதுசாக ஆட்கள் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க ட்ரைனிங் முடிச்சு வரணும். அதுதான் 10,000 பணியிடங்கள் இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து டிஎஸ்பி பட்டாலியன், தமிழ்நாடு ஸ்பெஷல் பட்டாலியன் சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஒரு இடத்துல 1000 பேர் ஒன்னா இருப்பாங்க ஒரு பட்டாலியன்னா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க அங்கிருந்து மூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 18-19 பட்டாலியன் இருக்கு. அதுல ஒரு பட்டாலியன் வந்து தீகார் ஜெயில பாதுகாப்பு பண்ணி பார்த்துருக்கு. நம்ம ஊர்ல டியூட்டி பார்க்க ஆள் இல்ல, ஆனா இவங்க அங்க போய் டியூட்டி பாக்குறாங்க. இந்த அதே மாதிரி உள்ளவங்க டிஎஸ்பி எல்லாம் அங்க சும்மா இருக்காங்க. ஆனா ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் எல்லாம் விஐபி பந்தோபஸ்துன்னு சொல்லி மினிஸ்டர் வராங்க, சிஎம் வராங்க, ரோட்ல போய் நிக்கிறாங்க. இப்ப அவங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப திருவிழா காலங்களில் ஒரு முக்கியமான எமர்ஜென்சில கூப்பிடுறவங்கள சும்மாவே வச்சிருந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களை பயன்படுத்தலாமே சார். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து விஐபி பந்தோபஸ்து இருக்கு இல்லையா. மெயினா இப்ப வந்து காவல்துறையில என்ன மெயினான பணியாகி போச்சுன்னா விஐபி பந்தோபஸ்து. காவல்துறை உருவாக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த பணியை விட்டுட்டு ராஜீவ் காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அப்புறம் முக்கியமா அந்த விஐபிகளுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறது தான் முக்கியமாகி போச்சு. போலீஸோட அத்தியாவசிய பணியாவே மாறி போச்சு. அதனால கிட்டத்தட்ட 75% வெளியே தான் நிக்கிறாங்க ரோட்ல. அதனால இவங்க குற்றத்தடுப்பு பணிகள்ல வீட்டு போறதுலயோ அக்யூஸ் பிடிக்க போறதுலயோ இவங்களுக்கு டைம் கிடைக்கல, ஆள் இல்லை. அந்த சமயத்துல இவங்க உதவிக்கு வராங்க. யாரு? இந்த ஹோம் கார்ட்ஸ். இவங்கள சரியா பயன்படுத்தல அப்படிங்கிறது அவங்களோட குறை. இப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான பந்தோபஸ்து அநேகமா திருப்பதி கொடையா இருக்கும்னு நினைக்கிறேன், எதுவும் தெரியல எனக்கு. அதுக்காக ஜேசி ஆபீஸ்ல 200 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் சொல்லி ஜேசி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்கள அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிப்போர்ட் பண்ணி 200 பேர் எங்கெங்கேயோ இடத்துல வர்றாங்க. அவங்கள வந்து நீங்கள் டிசி ஆஃபீஸுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து அவங்க டிசி ஆஃபீஸ் தேடி போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணால் அவங்க பிரித்து ஏசி ஆஃபீஸுங்களுக்கு தான் இந்த 3 ஏசி ஆஃபீஸுக்கும் பிரித்து கொடுத்துறாங்க. அந்த 3 ஏசி ஆஃபீஸ் போனால் அவங்க 3 இன்ஸ்பெக்டர் பிரித்து கொடுக்குறாங்க. ஆக இவங்க ரிப்போர்ட் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு டியூட்டி அலாட் பண்ணுறது இன்ஸ்பெக்டர் தான் பண்ணணும். அதுக்கிடையில பாதி நாள் போயிடுச்சு. அப்புறம் அங்க ரிப்போர்ட் பண்ணி டியூட்டி அலாட் பண்ணதுக்கு அப்புறம் 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். ஒரு நாள் டியூட்டிக்கு 1.5 நாள் டியூட்டி அங்க பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல சார், இப்போ ஊர்காவல் பணியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு போலீஸா தான் ஆக முடியல, போலீஸ் யூனிஃபார்ம் போடுற மாதிரியான ஒரு வேலை இருந்தா உண்மையிலே காவல்துறையில சேரணும்னு ஆசைப்படுறவங்க தான் இதுக்கு வந்து சேருவாங்க. இதுல இருந்துகிட்டே காவல்துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம ஃபிட்டா இருக்கணும், எப்படி இதா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறையில சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முன்னாடி கூட அதாவது இளைஞர் படைன்னு ஆரம்பிச்சாங்க. மேடம் ஜெயலலிதா சிஎம் இருந்தபோது
அப்போ கூட இந்த இளைஞர் படைகளை வந்து மேக்சிமம் வந்து இந்த ஹோம் கார்டில் இருக்கிறதா எடுத்தாங்க. அதே மாதிரி ஹோம் கார்டில் அந்த ஏரியா அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் எப்போ அப்ளை பண்ணுறோம், எந்த சமயத்தில் கால்ஃபார் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த காவல்துறையோடு இணைஞ்சு பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு செலெக்ஷன் ஆவாங்க. காவல்துறைக்கு வந்து அவங்க போறப்போ ஃபிட்டா இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த அனுபவம் நிறைய இருக்குது. கூடவே பணிபுரிஞ்சு என்னென்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க காவல்துறையில நம்ம சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் சேர்றாங்க. அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. 60 வயசானா அவங்க ஹோம் கார்ட்ல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஆக இந்த பீரியட்ல கூட எங்களுக்கு 5 நாள் டியூட்டி கூட நமக்கு சரியான முறையில கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இது மாதிரி அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது எங்களுக்கு இந்த 560 ரூபாய் சம்பளம் அதை வந்து அந்த ஸ்டேஷன் இவங்க எந்த ஸ்டேஷனோட அட்டாச்சோ அந்த ரைட்டர் தான் பில் போட்டு அனுப்புவார். இவர் இந்த டேட்ல டியூட்டி பார்த்தாரு, அதனால இவருக்கு இவ்வளவு ரூபா சாங்ஷன் பண்ணணும் பில் போட்டு. அவங்களுக்கும் அரசு சம்பளம் தான். அந்த டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீஸ்ல தான் இந்த ரைட்டர் மூலமா இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு, நான் சொன்னேன் பாத்தீங்களா முதல்ல, இவங்களுக்கு ஒரு ஆபீசர் இருப்பாரு ஒரு மாவட்டத்துக்கு, அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எஸ்பிக்கு போய் எஸ்பி தான் சாங்ஷன் பண்ணி இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுவும் டிலே ஆகுது அப்படின்னு தான் அவங்களோட குமுறல். அது நியாயமானது. ஏன்னா காவல்துறையில இன்னைக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து இப்போ அதிக அளவில் இருக்குது. அதுக்கு கட்டமைப்பே நம்மகிட்ட இல்லை. போலீஸ் ஸ்டேஷனே இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி காவல்துறைக்கு உதவி செய்யக்கூடியவங்களை நம்ம புறந்தள்ளக்கூடாது. இவங்களை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அவங்க வந்து சார் இப்போ வெறும் 560 ரூபாய் சம்பளத்துக்காக நாங்க வரல. அவங்க சொல்ற கோரிக்கை ஊர்காவல் படையில இருந்தா எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டா ஒரு கௌரவம் இருக்கு, நான் போலீஸ்ல ஒரு கெத்தா இருக்கேன் அப்படின்னு ஒரு உதவிக்காக வரவங்களும் இப்படி உதாசீனப்படுத்தாங்கன்னா எப்படி வருவாங்க? அவங்களோட வருத்தம் இந்த மாதிரி. அப்ப நாளைக்கு வர்றதுக்கே யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம யூனிஃபார்ம் போடணும், காவல்துறையில் சேரணும், நம்ம ஒரு காவல்துறையோட சேர்ந்து பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 560 ரூபாய்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கூலி வேலைக்கு போனாலே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. ஆனாலும் கூட வர்றாங்க. அப்படி வர்றவங்களை நம்ம பயன்படுத்திக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹோம் கார்டுல லேடி ஹோம் கார்டு இருக்காங்க. ஆமா சார், நான் பாத்திருக்கேன். நிறைய டிராபிக் பணியில எல்லாம் ஈடுபடுவாங்க. ஆமா, திருவிழா காலங்கள்ல அது எவ்வளவு கஷ்டம் லேடிஸுக்கு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை தான் சார், போலீஸ் யூனிஃபார்ம் போடணும், காக்கி சட்டை போட்டா எனக்கு ஒரு பெருமையா இருக்கு, அதை மாற்றிட்டு வரும்போது அவங்களுக்கு. அதனால காவல்துறை அதிகாரிகளே நிச்சயமா இந்த ஹோம் கார்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. அந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட வராங்க, அவங்கள நல்ல முறையில் பயன்படுத்திங்க. அலக்களிக்க வேண்டாம். அவங்களோட பணியை நல்ல முறையில் பயன்படுத்தி காவல்துறையை இன்னும் சிறப்பாக வேலை செய்யறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களோட வருத்தங்களை தீர்த்து வைங்க. அவங்களோட கோரிக்கைகள் நியாயமானது தான். ஆனால் அதே சமயத்தில் சில ஹோம்கார்டுகள் தவறுகள் செய்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதுவும் இருக்கு. ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. எல்லாருமே நல்ல நோக்கத்தோடு தான் வராங்க, நம்ம உதவி செய்ய தான் வராங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இவங்க உதவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி அவங்கள பயன்படுத்திங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. வணக்கம். நிச்சயமா சார், நன்றி சார்.